நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளில் மீண்டுமாக உங்களை அனைவரை ஜாஷ்வா டிவியின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தி அநேகருடைய உள்ளங்களை தொடும்படியாக, அநேகருடைய காயங்களை கட்டும்படியாக, அநேகருடைய வேதனை நிந்தனை போராட்டம், வசனத்தை அறியாதபடி, இன்னும் புரியாதபடி, வேதத்தை தெரியாதபடி இருக்கக்கூடிய, சமாதானம் இல்லாதபடி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஆனால் ஒன்று, இந்த வேதம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தேவன் உயர்த்துவார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்கெல்லாம் தங்கி இருந்ததோ அங்கெல்லாம் ஆசீர்வாத தேவன் தந்தார், பாதுகாப்பை தந்தார், சிறப்பை தந்தார், கிருபை தந்தார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி, அதில் அருமையான கட்டளைகள், துளிர்த்த கோல் அநேகம் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளிலோ நம் கருத்தில் உள்ள அருமையான பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுக்கு பிரியமானது. உடன்படிக்கை பெட்டி என்பது இதுதான். இதை நாம் இறுக பற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஆவியானவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவ திட்டம் நம்முடைய ஜீவியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். தாமதமாகலாம், தேவன் வேதனை கூட்டவே மாட்டார். தாமதமானாலும் தேவன் வேதனை கூட்டவே மாட்டார். நீதியுள்ள தேவன், நித்திய தகப்பன், பரிசுத்த ராஜா. உங்களை என்னமே தேவன் தெரிந்து கொண்டார். வேதத்தை அறிந்தவங்க பார்க்குறீங்க, வேதத்தை அறியாதவங்களும் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சியை தேவன் தந்திருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு சமாதானமாக சந்தோஷமாக அநேகரை நீங்கள் விசாரிங்க, காயங்களை கட்டுங்க, பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் நடத்துதல். ஆவியானவர் யாரெல்லாம் எப்படியாக நடத்தினார்? ஆவியானவர் நடத்துதலுக்கு அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேசங்கள், அந்த கிராமங்கள் எப்படிப்பட்ட மிராக்கள், சந்தோஷம், சமாதானம், கிருபை, பாதுகாப்பு எப்படியெல்லாம் காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுதலுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுதலுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஒன்றாவது நாம் பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்டுகிறவன் நாம் வாழும் இந்த பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரே அறிந்து மேன்மை பாராட்ட கடவான். கர்த்தர் இவைகளின் மேல் பிரியப்படுகிறார், பிரியமா இருக்கின்றார். நான் சொல்லல, இந்த பரிசுத்த வேதாகம அச்சுறுத்தலா 62 அதிகாரம் கொண்ட அருமையான இந்த அதிகாரமான வார்த்தைகள். இதன் மூலமாக வசனத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் ஒவ்வொன்றுமே சொல்றேன். தன்னுடைய யோசனையில் ஒன்றுமே நான் பகிர்ந்து கொள்ள இந்த இடத்துல வரல, எனக்கு தகுதி கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் அப்படி சொல்லப்படுது. 886ஆம் பக்கத்தில். எனக்கு அருமையான தேவச்சனமே. அது மட்டுமல்ல, ஆண்டவரே நெருங்குவதால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்றோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் 1053ஆம் பக்கத்தில் பார்க்கும்போது கர்த்தரே அறியும்படி தொடர்ந்தல், கர்த்தரே தொடர்தல், கர்த்தர் மலையை போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். வருகின்ற தேவனாக இருக்கின்றார். பூமியில் மழை பெய்வது போல முன்மாறியும் பின்மாறியும் போல நம்மிடத்தில் தேவன் வருவார். ஆவியானவருடைய நடத்துதல் என்பதை பார்க்கின்றோம். செய்தியின் தலைப்பு ஆவியானவருடைய நடத்துதல் எப்படியாக காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் அருமையான வசனத்தை பார்க்கும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்.
யோவான் 17:3 பார்க்கும், அழிவில்லாத நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறது என்பதை பார்க்கின்றோம். ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, முதலாவது அறிவதே, இரண்டாவதாக பின்பற்றுவதே, மூணாவதாக விசுவாசிப்பதே, நாலாவதாக கீழ்ப்படிவதே. இது ஆவிக்குரிய வெற்றி, நித்திய ஜீவனை தருகிறது என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய வெற்றி மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தை தருகிறது என்பதை பார்க்கின்றோம். இது பூராமே வாக்குத்தத்தம் அருளப்பட்டவைகள். ஒரு நித்திய நாமம். ஏசாயா 56 4, 5 இந்த 2 வசனம் தியானிக்கும் பொழுது, கர்த்தரின் ஓய்வு நாட்களை ஆசாரித்து கர்த்தருக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து அது தரித்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அதில் அந்த வசனம் பார்க்கும்போது, அன்னகர்களை கர்த்தர் வார்த்தையினால், அது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களிற்குள்ளும் குமாரர் குமார்த்திகளுக்கு குறிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தமத்தையும், ஏசாயா 56:5 உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். கர்த்தர் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவார் என்பதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை பார்க்கின்றோம். ஆவியானவர் லூக்கா 11 11, 12, 13 இந்த 3 வசனம் தியானிக்கும் பொழுது, தன் பிள்ளை தகப்பனிடத்தில் அப்பம் கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முடியவே முடியாது. நம்முடைய பிள்ளைகள் மேலே நமக்கு எவ்வளோ பாசம், எவ்வளோ உறுத்தம் இருக்கும், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மன மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். நினச்சி பாருங்கள். அந்த மன மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி கனப்படுத்துகிறோமோ அதை விட நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் மறந்தால் கூட தேவன் ஒருபோதும் மறக்காத தேவன், விடுதலை, வெற்றி, நீதி தெரிகின்ற தேவன் என்பதை பார்க்கின்றோம். உலக பற்று, உலக சிற்றின்பம், உலக கவலை விசுவாச பாதையை விலகி விடும் என்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்மளை சேர்ந்து இருக்கும் பொழுது, உலக பற்று, உலக சிற்றின்பம், உலக கவலை விசுவாச பாதை விட்டு விலகும் பொழுது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தடைபடும் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி செல்ல முடியவே முடியாது. அது ஒரு தடையில கொண்டு வரும் என்பதை பார்க்கின்றோம். அருமையான பக்தன் பாடும் பொழுது, அருமையான ஐயா பெர்மான்ஸ் ஐயா பாடும் பொழுது, அநேக மீட்டிங்கில் அவங்ககிட்ட நாங்கள் போய் கலந்துருக்கேன். காளையார் கோயில் போயிருக்கேன். ஊழியர் மீட்டிங்கில் அவங்க இவ்வளவு தேவனை உயர்த்தி வச்சும் அவங்களோட ஒரு தாழ்மையை தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி அநேக ஊழியங்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்கும். உண்மையிலேயே எவ்வளோ தாழ்மை அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். பெர்மான்ஸ் ஐயாவுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பாடல்கள், எத்தனை தேசங்கள்ல இன்னும் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ஒரு ஆறுதலை தருது. நினச்சி பாருங்க. அருமையான தேவச்சனமே, அந்த அருமையான பெர்மான்ஸ் ஐயாவுடைய ஊழியங்களை தேவன் கனப்படுத்துமாடே நான் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தின தேவனாக இருக்கின்றார். அருமையான வசனம் பார்க்கும் பொழுது, உலக பற்றுகள், அவிவிசுவாசங்கள், சிற்றின்பங்கள் எல்லாம் நம்மளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எழும்ப விடாதபடி தடையை கொண்டு வரும் என்பதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் அருமையான வசனம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 19 26 வசனம் பார்க்கும் பொழுது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். ஆவிக்குரிய செழிப்பை தேவன் தருவார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். எபிரேயர் 6 1 வசனம் பார்க்கும் பொழுது, செத்த கிரியைகளுக்கு நீங்கி மனம் திரும்பி தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எபிரேயர் 6 16 வசனம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6 14, 15 பார்க்கும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றான். தேவனுடைய வாக்குத்தத்தை ஆபிரகாம் பெற்றான் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு கிருபை நினைச்சு பாருங்க. தேவன் பேர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தின தேவனாக இருக்கின்றார். கிருபை. ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் செய்தி தலைப்பு ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்கின்றோம்.
ஆவியான நடத்த நம்மளோடு இருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். உலக கவலைகள், உலக பற்று, உலக சிற்றின்பம் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தடைகளை கொண்டு வருகிறது. அதான் அருமையான பெர்க்மன் செய்ய பாடும் பொழுது, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திருப்பே. துதிக்கின்ற மையா நன்றி. எவ்வளவு கிருபை! இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கீழ்ப்படியில் லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை மிராக்கள் உள்ளது, இருவரும் கருக்குள்ள பட்டயம். அதை அலட்சியமா நினைக்கக்கூடாது, நினைக்காதீங்க. லோத்து ஆண்டவர் இறக்கப்பட்டார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததனால் லோத்துவை காப்பாற்றினார். லோத்துடைய மனைவியோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. பின்னிட்டு பாராதுன்னு பின்னிட்டு பார்க்க கூடாது. கலப்பையை கை வச்சிட்டோம்னா பின்னிட்டு உலகத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது. கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடி கலப்பை நம்ம கைக்கு வராது. கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடி இந்த வேத வசனத்தை நாம் அறியக்கூடிய அறிவை தேவனுக்கு தந்திருக்க முடியாது. ஆனால் தேவ திட்டம் இருக்க போய் தான் இந்த வேதாகமத்தை நேசிக்க முடியாக இந்த வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்ம ஒவ்வொரு அங்கத்தினத்திற்கும் தேவன் தந்திருக்கின்றார். தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது தேவனுடைய நீதியின் கண் கண்டது. சேதம் இல்லாதபடி தேவன் நம்மளை சிருஷ்டித்தாரே, அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. நம்மளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய வருங்காலங்களை குறித்து, பெரியோரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. தேவன் தாமே வழி நடத்துவாரார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்கின்றோம். படிக்கும் அருமையான காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்காக, மாணவிகளுக்காக நான் என்னோட தயவான வேண்டுதல், நீங்கள் நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க தயவு. அந்த ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எந்த தேசத்துலையும் எந்த தெருவிலையும் எப்படி இருக்கீங்களோ உங்களுக்கு மார்க்கில் விலகின இருக்கலாம், குடும்ப பாரம் இருக்கும், குடும்ப கவலை இருக்கும், வேதனை இருக்கும், பாடு இருக்கும், நிந்தனை இருக்கும், போராட்டம் இருக்கும். உண்மைதான், அதெல்லாம் மூட்டை கட்டிடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. உன்னுடைய மார்க்கை நல்லா எடுக்க தேவன் கிருபை செய்வார், இன்றே செய்வார். இதெல்லாம் எக்ஸாம் எழுதக்கூடிய நேரம் இருக்கும். எப்பயுமே மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் தீவிரமாக எழுதக்கூடிய நேரம். கண் கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேலே இறக்கி வைங்க. ஆவியானவர் நடத்தல. ஆவியானவரே, உங்க நம்புகிற ஆண்டவரே எங்களை நடத்துங்க. என்னுடைய பெற்றோரை எனக்கு எவ்வளவு ஆட்சி தேற்றி என்னை வழி நடத்தி படிக்க வச்சாங்களோ, நான் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையின் மூலமாக என்னுடைய பெற்றோரை நான் கனப்படுத்தணும், என்னுடைய சகோதர சகோதரி நாம் கனப்படுத்தணும், என்னுடைய முன்னோரை நான் கனப்படுத்தணும். அந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது ஆவியானவருடைய நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பெற்றோர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. விவசாயம் பண்ணுவாங்க, விரவு வெட்ட போவாங்க, ஓட்டலில் வேலை பார்ப்பாங்க, கைத்தறி வேலை பார்ப்பாங்க, மிஷின் தறி வேலை பார்ப்பாங்க, சைக்கிள் வேலை, ஒர்க் ஷாப்பு. எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படித்து வச்சிடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு தன்னுடைய தகப்பன் வேலை பார்க்குற இடத்துல போய் ஒர்க் ஷாப்பில் பார்த்தோம்னா அந்த ஃபேண்ட் சட்டை பூராமே பாருங்கள், அவங்க போட்டுக்கூடிய உடைகள் பூராமே அழுக்கு கரை கிரிசாக தான் இருக்கும். ஏன்? அந்த பிள்ளைகளை நல்ல நடிகை படிக்க வைக்கணும். நம்ம சரியாக படிக்கலை, ஆனால் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்காங்க. அதனால் எனக்கு அருமையான படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சின்ன பிள்ளைலேருந்து பெரியோர் வரையிலுமே, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் முத கொண்டு நான் அன்பாக அவங்கள்ட்ட கேட்கேன். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக அவங்கள்ட்ட கேட்கேன். நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு வேலையை நீங்கள் காப்பாற்றணும். ஒரு வேலைக்கு போகும்பொழுது உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கனப்படுத்துங்க, உங்களுடைய முன்னோரை கனப்படுத்துங்க. உங்களை எந்த அளவுக்கு ஆளாக்கி கொண்டு வந்திருக்காங்களே, எத்தனை பாடு, எத்தனை நிந்தனை, எத்தனை தடவை உங்களை ஆஸ்பத்திரிக்கு
கூட்டு போயிருப்பாங்க கவனிக்கிறதுக்கு. சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கும்போது முள்ளு குத்தி இருக்கும், கல் பட்டிருக்கும், கீழே விழுந்திருப்போம், காயப்பட்டிருப்போம். எத்தனை தான் நம்மளை தூக்கி சுமந்திருப்பாங்க. அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரே லட்சம் நமக்கு இருக்கணும், நல்லா படித்து மார்க் எடுக்கணும் ஆண்டவரே நானும். அப்போ ஆவியானுடைய நடத்தல் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் பெற்றோரை நான் கனப்படுத்தணும். பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மீறாதீங்க. நீங்களாவே ஒரு செயல், நீங்கள் படிக்கிறது மார்க் எடுக்கிறது உங்கள் பொறுப்பு. மற்ற அனைத்துமே பெற்றோர் சொல்லக்கூடியதை நீங்கள் கேளுங்க, பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைகளை நீங்கள் கோவப்படுத்தாதீங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க பாஸ்டரியா, பிள்ளைகளை நாங்கள் எப்படி கோவப்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சார் தான், நீங்கள் நினைக்க தவறாக சொல்லலை. நானும் பிள்ளைகளை படிக்க வைக்கிங்க, புக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சிருந்தீங்க, உண்மைதான். ஆனால் சாயந்தரம் வந்தால் மது போதையில் வீட்டுக்கு வரீங்களே, அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கலாம். கஞ்சா, போயில, மதுபானம் இது உங்களை விழ வச்சிருமே, உத்தமத்திலேருந்து விழ வச்சிருமே, நற்கரையிலேருந்து விழ வச்சிருமே. பிள்ளைகள் உங்களை மதிக்காதே. நல்ல நிலை வேலை பார்க்க 10 மணி நேரம் வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறத அந்த பாடுபடுதாங்க. உங்களை நம்பி மனைவி பிள்ளைக காத்திருப்பாங்க எப்போ வருவாங்கன்னு. நீங்கள் வரும்போதே தள்ளாடி வரும்பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் அந்த ஸ்டெப் எடுத்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். அது தவறு தானே. அதனால் பிள்ளைகளை நம்ம கோவப்படுத்தணும். எப்படி கோவப்படுத்தணும்னு நினைக்கிங்க? கோவப்படுத்துறது தான். ஒரு போதையில் வரும்பொழுது தேவையில்லாத நம்ம போதை பொருளை வாயில் சாப்பிட்டு முழுங்கும்போது நம்மளுடைய நுரையீரலுக்கு டாக்டர் வந்து எவ்வளவு சொல்கிறாங்க பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ விலகினம் ஏற்படும். அப்படியே அந்த சுறுசுறுப்பே விட்டு போகும், அந்த உற்சாகமே இருக்காது. சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை உண்டு பண்ணும். சுறுசுறுப்பாக தேவன் நம்மளை சிருஷ்டித்தார். சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, உற்சாகமாக இருக்க முடியாது. அருமையான மோசையுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி 120 வயதிலும் கண் மங்காதபடி, ஒளி மங்காதபடி நல்ல ஆரோக்கியத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். நம்ம எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். தீமைக்கு ஆளாகாதபடி பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபம் ஊட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தீமை உங்கள்கிட்ட இருக்குமானா அதை விட்டுருங்க. மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதனால் வேலை நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்குங்க. நான் உங்களை கடினமாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து. அதனால் உடம்புக்கு தீங்கானது எதுங்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எதை விடணுமோ அதை விட்டுருங்க. விட்டு விடும்போது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். அந்த ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த தீமையாக இருந்தாலும் அதை விட்டுரும் பொழுது ஆவியானவர் நடத்துதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஆவியானவருடைய நடத்தல் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும். ஆவியானுடைய நடத்தல் உங்கள் பெற்றோர் மத்தியில் இருக்கும். நல்ல கிரியைகளை, நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால், ஆவியானுடைய நடத்தல் உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டுமென்றால் தீமையான அனைத்தும் விட்டுருங்க. தீமையான அனைத்தும் விட்டுவிடும் பொழுது நன்மையான ஈவை தேவன் நமக்கு தருவார். அதை தடுக்க எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. நன்மையான ஈவை தேவன் தருவார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தயவுசெய்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் மதிங்க. தயவுசெய்து அவங்கள கனப்படுத்துங்க. அவங்க ஏதாவது கோவப்பட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களுடைய படிப்புக்காகத்தான். அவங்க வந்த பாதை எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியர் வந்து நல்லா படித்து முன்னேற்றமாகி உங்களுக்கு ஆசிரியராக இருக்காங்க, வாத்தியாராக இருக்காங்க, உண்மைதான். அவங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சின்ன அப்பா பெற்றோர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க, வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்? நன்மைக்காகத்தான், ஒவ்வொரு நன்மைக்குத்தான். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் கனப்படுத்துங்க. ஒரு பெற்றோராக அவங்களை நினைங்க. வாத்தியார்கிட்ட நீங்கள் கனப்படுத்துங்க. சார், எனக்கு இதில் சந்தேகமாக இருக்குது, நல்ல மார்க் எடுக்கணும், ஏன் இப்படி பலகீனமாக இருக்குது, ஏன் மார்க்கு கம்மியாக வருது, நான் என்ன செய்யணும்? அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு அன்பாக கேளுங்க. அவங்க வந்து உங்களை பிள்ளைகளாக நினச்சி உங்களை கனப்படுத்துவாங்க. அவங்கள கோவப்படாதுங்க. நல்லா நினச்சி பாருங்கள். அவங்க சந்தோஷப்படும் பொழுது நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. அவங்க நல்லா கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. அந்த நல்ல மார்க் மூலமாக அந்த குடும்பமே உயர்த்தப்படும் என்பதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உங்கள் நீதியின் வாசல்களை, அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட வாசல்? நீதியின் வாசலாக தேவன் மாற்றுகின்றார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய நீதியான வேலையின் பிரகாரம், சத்தியத்தின் வேலை பிரகாரம் நாம் செயல்படும் பொழுது அந்த விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவிக்குரிய வளர்ச்சி அது வேண்டாம்.
நீதிமொழி 21 அதிகாரம் 17 வசனம் பார்க்கும். சிற்றின்பம் அது கொடிய விளைவிலை கொண்டு வரும். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். என்னையும் விரும்புகிறவன் ஏன் ஐஸ்வர்யவானாவதில்லை. விளக்கம்: மதுபானம் உள்ள இடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு காணப்படும். இந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க. நீங்கள் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 17 வசனம். ஆவியானவர் தூண்டு போய் தானே அதை நான் சொல்கிறேன். மதுபானத்தை விட்டுருங்க. மதுபான பழக்கம் உங்களுக்கு வேண்டாம். போதைப் பொருள் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்கள்கிட்ட பலன் இருக்காது. அந்த பலன் போனால் அந்த போதைப் பொருளை போயிடும். அந்த குடும்பத்தை நீங்கள் சரி பண்ணி கொண்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. அதனால் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்த நமக்குள்ள வேணுங்கிற தீர்மானத்தோடு செய்வீங்க. தேவன் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.